நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வரலாற்று வெற்றியை பெற்ற திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அதே வேகத்தில் அதே கூட்டணியுடன் 26இல் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகி வரும் இந்நேரத்தில் விசிக தலைவர் திருமாவளவனால் கூட்டணிக்குள் அவ்வப்பொழுது சலசலப்பு ஏற்பட்டு கொண்டு வருகிறது. காரணம், அவர் கையில் இருக்கும் மது ஒழிப்பு அரசியல். மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2இல் கள்ளக்குறிச்சியில் திருமாவளவன் முன்னெடுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தேவையான காரணங்கள் கற்பிக்கப்பட்டாலும் அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் அரசியலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நாம் படிக்கும் செய்திகளுக்கும் பார்க்கும் செய்திகளுக்கும் பின்னால் 100 அரசியல் காரணங்கள் இருக்கின்றனர் என்பதுதான் இன்றைய உலகின் யதார்த்தம். திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டு மது ஒழிப்பு கோரிக்கையை கையில் எடுப்பதால் கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படும் நிலை வந்தால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லிய திருமாவளவன் அறிவாலயத்தில் முதல்வரை சந்தித்த பிறகு அவர் அடித்த யூட்டன் நாடு அறிந்தது. அது மட்டுமின்றி கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படும் என்று நினைத்தவர்களின் மூக்கு உடைந்திருக்கிறது என்று அவர் பேசியது உச்சகட்ட அரசியல் காமெடி. அந்த வகையில் தற்போது திருமாவளவன் என்ன சொல்கிறார் என்றால், அனைத்து கட்சியினரும் மதுவிலக்கு வேண்டும் என்கின்றனர். அதே சமயம் மதுவை ஒழித்து விடாமல் இருக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகின்றனர். அதற்கு உதாரணம், இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் இருக்கின்றனர், மது ஆலைகளும் இயங்குகின்றனர் என்பதுதான். எனவே எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கின்றனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும், இவ்வாறு அவர் சொல்கிறார். இங்கு நமது கேள்வி என்னவென்றால், எல்லா கட்சியும் ஒன்றிணைந்தால் ஒரே நாளில் மதுவை ஒழித்து விடலாம் என்று சொல்கின்ற திருமாவளவன் பாஜக மற்றும் பாமக கட்சியை ஒன்று சேர விடாமல் தடுக்கவும் செய்கிறார். அடுத்த ஒரு பியூட்டி, மத்திய அரசே அதாவது பாஜக அரசே தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு, மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்து, தமிழக அரசே அதாவது திமுக அரசே மதுக்கடைகளை இழுத்து மூடு என்று திருமாவளவன் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறார். என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. பாஜக மீது அவர் வைக்கும் குற்றச்சாட்டை கவனியுங்கள். இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லும் பாஜக மது ஒழிப்பு போன்ற நடவடிக்கையை கொண்டு வந்து இந்து சமூக இளைஞர்களை பாதுகாக்காமல் மாநில அரசுகளின் மீது பழி சுமத்துகிறது. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், மதுவிலக்கு என்பது திமுக அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தும் என்றாலும் கூட்டணிக்குள் இருந்து இதை நாங்கள் கையில் எடுக்க காரணம் இது ஒவ்வொரு குடும்பங்களின் பிரச்சனையாக இருக்கிறது என்பதனால்தான் என்று விளக்கம் அளிக்கிறார். குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை பார்க்கும் பொழுது மது ஒழிப்பு நடவடிக்கை மாநில அதிகாரத்திற்குட்பட்டதாக இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசை தலையிட திருமாவளவன் அழுத்தம் கொடுப்பதென்பது மாநிலங்களுக்கே அதிகபட்ச உரிமை என்கின்ற திமுகவின் முழக்கத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாமல் இல்லை. மது ஒழிப்பு அவசியமான கோரிக்கைதானே தவிர அதில் அரசியல் இல்லை என்கின்ற திருமாவளவன் கருத்து எதை உணர்த்துகிறது என்றால், இந்த விஷயத்தில் அவருக்கு இருக்கும் தடுமாற்றத்தையும் அந்த தடுமாற்றத்திற்கு காரணமான அரசியலையும் தானே தவிர வேறு எதையும் உணர்த்தவில்லை.